மனிதன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தரோ உள்ளத்தை ஆராயிரம். அதனால நாம் உள்ளம் சுத்தமாக வச்சுருக்கணும். உள்ளத்தை சுத்தம் உள்ள பாக்கியவான்கள் அவன் தேவனை தரிசிப்பார். இறக்கமுள்ள பாக்கியவான் அவன் இறக்கம் பெற இருதயத்தை சுத்தமாக தேவனை தரிசிப்பார் சொல்லப்படுவது. அது மாத்திரமல்ல, சாந்தம் உண்ணவர்கள் பூமி சுதத்துக் கொள்வார்களாம். சாந்தம் உண்ணவன் பாக்கியவான்கள் பூமி சுதத்துக் கொள்வார்கள். அவ்விதமே நாம் வாழ்நாள் நீடித்திருப்பது தாயும் தாப்பனும் கனம் பண்ண வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு அதாவது பிறர் பொருளை இச்சையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள். மனசில் ஒரு மனசு நினைப்பது கூட பாவம் என்று வேறு சொல்லப்படுறது. ஏன்னா நம் உள்ளங்களை நாம் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் அப்படியே கேட்குறாராம். ஒருவோட ஒரு உலகத்தை பேசுவதை அவர் உற்று கேட்குறான்னு சொல்லப்படுறது வேதத்தில். பிறரோடு பேசும்போது கூட அவங்க அவதூறா மற்றவங்களை பற்றி பேசுகிறது, அவங்களை பற்றி பொறாமப்படுறது, இதெல்லாம் பொறாமப்படக்கூடாது, இச்சையக்கூடாது, அதாவது திருடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பிறர் தவறு செய்யும்போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், மோதாட்டை பார்க்காம அவங்களுக்கு புத்தி சொல்லணும். கூடுமானவரை அவங்கள வழி நடத்தணும், கைடன்ஸ். அப்போ தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். சும்மா நம்ம அவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அதில் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நல்லதை சொல்லணும். கர்த்தர் நம்ம சொன்னதே வேதத்தில் ரொம்ப நாமளும் விசுவாசிக்கணும், மற்றவர்களையும் ஆத்ம ஆதாயம் பண்ணும். உலகத்தில் இருக்கிறது எதனால கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லப்படுறார். அதனால ஞானஸ்தானம் கொடுக்குறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பரலோகராயும் சமயமாயிற்று. தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து திருடன் வருவார். எந்த நேரத்தில் வருவார், எப்படி வருவார், யாருக்கு தெரியும், அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் என்று வேறு சொல்லினால நாம் வருகைக்கு காத்திருக்கிற நாம் உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தீங்கு செய்யாதவர்களாகவும் பிறருக்கு விரோதமாக இருந்தால் தீங்கு செய்யக்கூடாது. அது செய்யும்பொழுது கண்டிப்பாக நமக்கு நாளத்தனையாக துன்பம் கிடைக்கும். அவங்க நல்லா இருக்கிறவங்க புறாவை கூட படக்கூடாது சொல்லப்படுறது. அவங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கர்த்தருடைய கிருபை. நம்ம எல்லாரையும் அவர் கிருபை இருந்தால் எல்லாமே நம்ம வாழலாம். அதனால எல்லாரும் துன்பப்படுவவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். அதாவது ஒருவேளை அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு என்ன செய்யலாம், டியூட்டிலாம் கைட் தான் இன் ப்ராப்பர் வே. இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, சொல்லி அவங்கள எச்சரிக்கணும். எச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது கர்த்தருக்கு வழி மக்களை ஆதாயப்படுத்துறது. அது ஒரு விதத்தில் நல்லது. அதாவது ஒருத்தர் யாராவது திருடமோ அவங்க நம்ம திருடன் துணையாக போகக்கூடாது. திருடனுக்கு துணையாக போகுதுன்னா அதோடைய பாவம் எதுவுமே கிடையாது. அதனால் சுத்தம் உள்ள இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். மனிதன் முகத்தை பார்க்குறோம், தேவனும் உள்ளத்தை ஆராய்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் அதை நல்லது கேட்கிற பலனை அவர் தருவார். அதாவது வானத்தின் மதுகளை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ கர்த்தரோட வழியை பின்பற்றி அவர் எப்படி ஆபிரகாம் அவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டதுனால அவர் எப்படி ஆசீர்வதித்தார். சொன்ன வானத்து நட்சத்திரம் எண்ண முடியுமா? வானத்தில் எண்ண முடியாது. அதை கடற்கரை மணல் எண்ண முடியும். அதை போல் உடைய சந்ததியை பெருக்கு விற்பேன்னு சொன்னதுனால அவன் கீழ்ப்படிந்த மாதிரியே கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். அதேபோல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.